வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்கிறார்கள். ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்போ வெளியிட போகிறாங்க, pmkisan.gov.in இந்த வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா கடந்த 23வது தவணை தொகை 2026 உங்களுக்கு வந்துவிடும் அப்படின்ற மாதிரி குறிப்பாக சொல்லிக்கிறாரு. பாரத பிரதமரின் 23வது தவணை 2026 அதிகாரப்பூர்வமான தவறுகள் வெளியிட்டிருக்காங்க. இது இந்தியா முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு நிவாரணத்தையும் நிதி உழைப்பையும் வழங்குகிறது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாய குடும்பங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 6000 நிதி உதவியை 3 சமதவணைகளில் பெற்றுக்கொள்கின்றன. 2000 மதிப்பிலான 23வது தவணை தொகை நேரடி பணமாற்றம் டிபிடி மூலமாக மார்ச் 31 அன்றைக்கே வெளியிடப்பட்டது. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆதரவளிப்பதை நோக்கமாக கொண்ட முக்கியமாக அரசாங்கமாக முன்னெடுப்புகளில் இந்த திட்டமும் ஒன்று. ஸோ தூர செயல்படுவதால் வெளிப்படைத்தன்மையும் இடைத்தரகர்களும் அகற்றப்படுகிறார்கள். ஸோ இந்த பிஎம் கிசானுடைய ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். திட்டத்தினுடைய பெயர் 23வது தவணை தொகை பிஎம் கிசான். நிதி ஆண்டு 2026 தவணை தொகை 2000 ரூபாய். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா வருடாந்திர தவணை தொகை எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6000 ரூபாய். ஸோ அதுக்கப்புறம் பண செலுத்துதல் முறை எல்லாமே டிபிடி மூலமாக தான் செலுத்த முடியும் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்கிறாங்க. பயனாளிகள் அப்படின்னு தகுதியுள்ள விவசாய குடும்பங்கள் எல்லாமே இதில் பயனாளிகள். தவணை வெளியீட்டு தேதி மார்ச் 31, 2026. பிஎம் கிசானோட திட்டத்திற்கான தகுதி நிபந்தனைகள். தவணையை பெறுவதற்கு விவசாயிகள் பின்வரும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்திய குடிமகனாக இருத்தல் அவசியம். சிறு அல்லது குறு விவசாயிகளாக இருக்க வேண்டும். அவர்கள் பெயரில் நெல் சாகுபடி நிலம் இருக்க வேண்டும். வங்கி கணக்கு ஆதார் உடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இகேஒய்சியை கம்ப்ளீட்டாக முடித்து வச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போக்குவரத்து கழகத்தில் புதிய அப்டேட்டுகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. எப்போ எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை அப்போ எப்படி வேணாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கலாங்க. ஸோ பிஎம் கிசானுடைய தவணை தொகை 23வது தவணைக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் உங்களுடைய பயனாளிகளுடைய நிலை என்பதை கிளிக் செஞ்சு ஆதார் எண், கைபேசி எண் அல்லது பதிவு எண்ணை உள்ளிட்டு தரவை பெற்றுக்கொண்டு கிளிக் செய்யலாம். உங்கள் தவணையுடைய நிலையை செக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க, எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கட்டணம் வர வைக்கப்பட்டுள்ளதா அல்லது நிலுவையில் உள்ளதா என்பதை இது காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசானுடைய பயனாளிகள் 2026 பட்டியலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி குறிப்புகள் வந்துட்டுருக்கு. 2026 பிஎம் கிசானுடைய ஒரு முக்கியமான அப்டேட்டு pmkisan.gov.in இணையதளத்தில் பயனாளி பட்டியல் என்பதை கிளிக் செஞ்சு மாநிலம், மாவட்ட, வட்டாரம், கிராமத்தை தேர்ந்தெடுக்கும் அறிக்கையை பெறு என்பதை கிளிக் செய்து பட்டியலில் உள்ள உங்கள் பெயர் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் விவரங்களை புதுப்பிக்க வேண்டியிருக்கலாம். பிஎம் கிசானில் இகேஒய்சி முக்கியத்துவம் பெறுவதற்கு இகேஒய்சி கட்டாயமாகும். இகேஒய்சி இல்லாமல் உங்கள் பணம் செலுத்தினால் நிறுத்தப்படலாம். இகேஒய்சியை ஆன்லைனில் பூர்த்தி செய்யலாம் அல்லது அருகிலுள்ள சிஎஸ்சி மையத்திற்கும் செல்லலாம். பணம் பெறப்பட்டதற்கான பொதுவான காரணங்கள். நீங்கள் 23வது தவணையை பெறவில்லை என்றால் அதற்கான காரணம் முழுமையடையாத கேஒய்சி. ஓகேங்களா? தவறான வங்கி விவரங்கள், ஆதார் வங்கியுடன் இணைக்கப்படவில்லை, நில சரிபார்ப்பு நிலுவையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிற மாதிரி சில காரணங்கள். பிரதம மந்திரியுடைய கிசான் திட்டத்துடைய நன்மைகள் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆண்டுக்கு 6000 கோடி ரூபாய் நிதி உதவிகளை வழங்கிட்டு வராங்க. வங்கி கணக்கிற்கு நேரடி பணி மாற்றம் மூலம் விவசாய செலவுகளுக்காகவும் உதவுகிறது. இடைத்தரகர்கள் யாருமின்றி வெளிப்படையான மற்றும் எளிய செயல்முறையில் இதை கற்றுத்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் என்னுடைய சேனலோட இருந்து மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.